சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேச்சா, நான் தான் சொல்கிறேன்ல. டேய் முத்தையா, அடி செருப்பால என்ன கொழுப்பா? இந்த உருட்டுறது மிரட்டதெல்லாம் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. வெளியில காட்டுன நறுக்கிடுவேன். வாங்க மச்சான், என்ன இவ்வளவு தூரம்? என் தம்பி எங்கயா? தேடிக்கிட்டு இருக்கோம் மச்சான். என்ன பண்ணி தொலைக்கிறது? வர்ற வழியில குச்சி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அவரை எப்போ கண்டுபிடிச்சி எப்போ கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி எப்போ அந்த கேஸை முடிக்க போறோன்னே தெரியல. ஒரே கவலையா இருக்கு தெரியுமா? நடிக்கிறீங்களா? இத பாருங்க, என் கன்னட எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க. இத பாருங்க மச்சான், நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அதை சொல்லுங்க முதல்ல அவங்க கிட்ட. இத பாருங்க மச்சான், உங்க தம்பியை நான் அரெஸ்ட் பண்ணதும் உண்மை, வண்டியில கூட்டிட்டு வந்ததும் உண்மை, குதிச்சு தப்பிச்சு போனதும் உண்மை. அவர் தப்பிச்சு போலனா ஒண்ணு இந்த லாக்அப்ல இருக்கணும், இல்ல ஜெயில இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இதை பாருங்க, வந்த உடனே இந்த போலீஸ்கார்ட்ட சொன்னேன். என்ன சொன்ன வந்த உடனே உங்ககிட்ட? சார், அதான் வரத தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லல? ஆமாங்க சார். பாருங்க. வேணாம் முத்தையா, வேலைக்கு ஓன சாட்சி சொல்ல வச்சு என்ன ஏமாத்தாத. என் தம்பியை நீ என்ன பண்ண? மரியாதையா என் தம்பி என்கிட்ட ஒப்படைச்சிரு. முதல்ல கிடைக்கட்டும் மச்சான். அவர் குதிச்சு தப்பிச்சு போன சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் கிடைக்கட்டும், உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். வாங்க, பாருங்க, பேசுங்க. இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க, கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. அண்ணே, இவர் போய் சொல்றாரு. அண்ணன் அப்படி தப்பிச்சு போகல வாய்ப்பில்லை. அவர் அப்படி செய்யவும் மாட்டாரு. ஏன்? உங்க அண்ணன் கொலைலாம் பண்ணுவாரு, ஆனா தப்பிச்சு போக மாட்டாரா? மச்சான், நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். முதல்ல உங்கள்கிட்ட சொல்லுங்க மச்சான். நிறுத்துடா, போஸ்டிங்ல இருக்கிற திமிர்ல பேசுறியா? அட நீங்க வேற மச்சான், அவன் போட்டுக்கு யூனிஃபார்மே வாஷ் பண்ணி அயன் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மாசமான வாங்குற சம்பளம் 15ஆம் தேதியே தீர்ந்து போயிடுது. அவன் மண்டை குடைச்சல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, உங்க தம்பி கிடைச்சாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் வரும். கிளம்புங்க. இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைண்ணா, நீங்க வாங்க. சொல்லுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், வைங்க. இப்போ பதட்டம்லாம் தணிஞ்சிருச்சா? தெளிஞ்சு போச்சா? இப்ப நிம்மதியா இருக்கியா? நான் பயந்தே போயிட்டேன்க்கா. அந்த காயத்ரி இப்படி நம்ம ஊருக்கே வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே குறி கேட்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கும் பாரு, அந்த சுவாரஸ்யம் தான் எல்லாமே. எனக்கு இப்படிப்பட்ட சுவாரஸ்யம் தான் வேண்டாம்க்கா. என் வாழ்க்கையில நிம்மதி இருந்தா போதும். ஓ நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? எண்ணி 15 நாள். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. வாழ்க்கை பூரா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்ப. நடக்குமாக்கா? ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் சொன்னதை முதல்ல நினைச்சு பாரு. இது வரைக்கும் 1000 கஷ்டம் வந்தாலும் ரிசல்ட் உனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. கடவுள் உன் பக்கம் இருக்காரு மல்லிகா. உனக்கு தப்பா எதுவும் நடக்கவே நடக்காது. திரும்ப திரும்ப நீங்க இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விதத்துல நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஆனாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதத்தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். மனச சந்தோஷமா வச்சுக்கோ, ஜாலியா இரு. இன்னும் 15 நாள்ல கல்யாணம். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். உன் உலகத்துல நீ, உன் புருஷன், உன் அத்தை, அவ்வளவுதான். என் உலகத்துல நீங்க எல்லாரும் கண்டிப்பா இருக்கணும்க்கா. நான் இல்லாம எங்க போறேன்? நான் சொல்றது டெய்லி லைஃப். உன் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அதுதான் முக்கியம். உன்னை தலை மேல வச்சு தாங்கிறது அவர் பொறுப்பு. அது அவர் கரெக்டா செஞ்சிருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்க மட்டும் பக்கத்துல இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். ஏய் லூசு, இந்த மாதிரிலாம் பேசவே பேசாத, புரிஞ்சுதா? கோயிலுக்கு வந்த காயத்ரி அங்கிருந்து அப்படியே திரும்பி போயிட்டா பாத்தியா? அதுதான் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காங்கிறதுக்கு ஒரே அடையாளம். இது பாரு,
தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, புரிஞ்சுதா? ம் சரிக்கா. வா. ம். சார் இந்த தான் சார். நீ கிளம்பு. பேர் என்ன? சீதா. ஆ சீதா சார். ஆ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தோமா, வீட்டுக்கு போனோமா, புருஷன் புள்ளைய பார்த்தோமான்னு இல்லாம நீ எதுக்கு மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போற? காயத்ரி வீட்டுக்கு எதுக்கு போன? சொல்லு. சார், நான் ஜெயிலில் இருக்கிறப்ப வனிதான்ற ஒரு பொண்ணோட நல்ல பழக்கம். அங்கே இருந்தப்போ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த வனிதா கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்துடலான்னு அந்த பொண்ணு நினைக்குது. அதனால தான் நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு காயத்ரியை பார்த்து தகவல் சொல்லலான்னு போனேன். அதான் காயத்ரி வீட்டுக்கு போனேன். ஆமா, என்ன ஆதாரம்? எனக்கு தெரியாது சார். இதை பத்தி வனிதா என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏய், பொய் சொல்லாத. என் புள்ள மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, காயத்ரி இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கியா? இல்லைங்க. அப்புறம் வனிதா சொன்னதை காயத்ரி கிட்ட சொன்னியே, அவன் என்ன சொன்னா? காயத்ரி வீட்டில் இல்லை, குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டாங்களாம். அதனால தான் அவங்கள பார்க்க முடியல. நான் எதுவும் சொல்லலை சார். ஆ, பார்க்கக்கூடாது. இனிமே உன் வாழ்நாள் அந்த காயத்ரி நீ பார்க்கவே கூடாது, புரியுதா? நீ யாரு, எங்க இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து தானே இப்போ வெளியே வந்திருக்க. நான் சொல்றத மீறி ஏதாச்சும் அங்கே வேலை பார்த்த அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தான் இருக்க வேண்டியிருக்கும், புரியுதா? போ. ஐயோ, இந்த ஆள் வேற யாருக்கும் விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. நாம வேற அந்த பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டோமே. இப்போ என்ன பண்றது? அந்த அம்மா கிட்ட நான் சொன்ன விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சுது, இந்த இன்ஸ்பெக்டர் என்னை கொன்னே போட்டுருவாரு. இப்போ என்ன பண்றதுனே புரியலையே. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆள் என் தலைவன். சின்ன வயசாக இருக்கும்போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால் படம் வரல. இன்றைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளில்லை, தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. திரும்ப திரும்ப அந்த வரதன் ஏன் தான் என்ன துரத்திட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. அந்த முத்தையா கண்டி அங்க வரலன்னு வச்சுக்கேன், ராஸ்கல் அவனுக்கு நான் அங்கேயே சமாதி கட்டியிருப்பேன்டா. இல்ல மாமா, உண்மையிலேயே அந்த வரதா நம்மள பலி வாங்க வந்தானா இல்ல இந்த முத்தையா தான் கேம் ஆடுறானா? எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. காயத்ரி, காயத்ரி, வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல காயத்ரி. நீங்க எல்லாம் கிளம்பி போன பிறகு ஒரு அம்மா உங்களை தேடி இங்க வந்தாங்க. நீங்க எங்கன்னு கேட்டாங்க. கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். என்ன பார்க்க வந்தாங்களா? யாரு, என்ன பேர் சொன்னாங்க? பேரு சீதான்னு சொன்னாங்க. உன்கிட்ட கூட ஒரு தகவல் சொல்ல சொன்னாங்க. நீ உடனே ஜெயிலுக்கு போய் உங்க அண்ணியை மீட் பண்ணணுமா? என்னக்கா சொல்றீங்க?
அவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்களாம். காயத்ரியை என்ன உடனே வந்து பார்க்க சொல்லுன்னு வனிதா தான் சொல்லி அனுப்பியிருக்கலாம். வேற ஏதாவது சொன்னாங்களா அவங்க? வனிதாவோட கேஸ் சம்பந்தமா முக்கியமான சாட்சி கிடைச்சிருக்கான். அது சம்பந்தமா பேச சொல்லிதான் உன்னை அங்க வர சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. சரி காயத்ரி, நான் கிளம்புறேன். உங்க அண்ணியை போய் முதல்ல பாரு. சரி, தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். என்னம்மா இது? வனிதா இப்படி ஒரு தகவலை சொல்லி அனுப்பிச்சிருக்கா? அந்த நேரம் பார்த்து நாம யாரும் வீட்ல இல்லாம இருந்திருக்குமே. பதட்டப்படாதீங்க மாமா. நான் போய் அண்ணியன் நேர்ல பார்த்துட்டு வரேன். என்ன எதுன்னு விவரம் கேட்டுட்டு வரேன். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். வனிதா, ரேணுகா, உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. வாங்க. வா. என்ன அண்ணி ஆதாரம்? இங்க நாங்க இருக்கிற செல்லுல சக்தின்னு ஒரு பொண்ணு கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. முதல்ல அவளை பார்த்து நாங்க 2 பேருமே ரொம்ப பயந்தோம் காயத்ரி. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணு பைத்தியம் இல்ல. ஆனா அவளை பைத்தியமாக்குறதுக்கு நிறைய பேர் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. காயத்ரி, விமல நாங்க கொலை பண்ணலங்கிறதுக்கு அந்த பொண்ணுதான் சாட்சி. என்ன ரேணுகா சொல்ற? நம்ப முடியலல்ல? ஆனா அதுதான் காயத்ரி உண்மை. ரேணுகாவும் நானும் அடிச்சதுனாலதான் விமல் செத்து போயிட்டதா நாங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது இல்ல. விமல் செத்து போனதுக்கு காரணம் விஷம். நாங்க அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் விஷம் சாப்பிட்டிருக்காரு காயத்ரி. அவருக்கு யார் விஷத்தை கொடுத்தாங்க, எதுக்காக அவரை சாகடிக்க பார்த்தாங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஷூ, சத்தியம் காயத்ரி. நான் சொன்னனே, சக்தின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க செல்லுல எங்க கூட தான் இருக்கா. அவ ஒரு நர்ஸ். ஜிஹெச்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்குமார்னு ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கா. அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்திருக்கா. ஆனா இந்த முத்தையா தான் அவ வாழ்க்கைக்கு எடுத்து சீரடிச்சு அந்த டாக்டரோட கல்யாணம் நடக்க விடாம அவளை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சு மிரட்டி எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை பைத்தியம் பிடிக்க வச்சு கஷ்டப்படுத்திருக்கான். அண்ணி என்ன சொல்றீங்க? எதுக்காக அந்த முத்தையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? எதுக்காகனா விமல உண்மையிலே கொன்னது யாருன்னு முத்தையாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு காயத்ரி. சம்பந்தப்பட்ட அந்த நபரை காப்பாத்துறதுக்கு டாக்டர் கிட்ட விமலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட மாத்தி கொடுக்க சொல்லி முத்தையா கேட்டிருக்காரு. அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிருக்காரு. டாக்டரை பணிய வைக்கிறதுக்காக அந்த நர்ஸை கடத்திட்டு வந்து மிரட்டி இருக்காரு. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு என்கிட்டயே யாராச்சும் ஒரு 3வது மனுஷன் சொல்லி இருந்தா நாங்க நம்பியிருக்க மாட்டோம் காயத்ரி. ஆனா சம்பந்தப்பட்ட பொண்ணு
எங்க செல்லுக்கே வந்து எங்களோடவே தங்கி எங்க கிட்ட தன் மனசுல உள்ள துக்கத்தை எல்லாம் சொல்லும்போது எங்களால நம்பாம இருக்க முடியல. அண்ணி, நான் அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? அது அது கஷ்டம் காயத்ரி. ஆனா அவ பேரு சக்தி, ஜிஹெச்ல நர்ஸா இருந்தா. அவளை கல்யாணம் பண்ணிக்க இருந்த டாக்டரோட பேரு முத்துக்குமார். அவர்தான் விமலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவர் உண்மையிலேயே ரிப்போர்ட்ல முதல்ல விஷம் சாப்பிட்டு தான் விமல் இறந்திருக்காருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த முத்தைய அவரை மிரட்டி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி நாங்க அடிச்சதுனாலதான் விமல் செத்தாருன்னு சொல்லி ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எங்களை ஜெயில தள்ளிட்டான். விடமாட்டேன் நீ, நிச்சயமா இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே போறேன். இதுக்கு மேல நீங்க ரொம்ப நாள் ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வரேன். வாங்கம்மா, லேட் ஆகுதுல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வா. போங்க. சக்தி, 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 சக்தி. மேடம், மேடம், இந்த ரூம்ல சக்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் எங்க? என்ன கேட்ட? மேடம், நீங்க எங்களை கூட்டிட்டு போகும்போது இந்த ரூம்ல தான் அவ இருந்தா. இப்ப காணோம். எங்க போனா? கைதினா ஜெயிலுக்குள்ள தான் இருப்பா. எங்க போயிட போற? கீழே ரூம்ல மாத்தி இருப்பாங்க. உன் வேலையை போய் பாரு. ஐயோ மேடம், 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 ப்ளீஸ், ப்ளீஸ் மேடம், எங்க போயிடு சொல்லுங்க மேடம், ப்ளீஸ், ப்ளீஸ் மேடம். ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டியா நீ? யாரை எந்த செல்லுல போட்டா உனக்கு என்ன? நீ தானமா சொன்ன அந்த பொண்ணு இந்த செல்லுல இருந்தா அவளும் தூங்க மாட்டேன்றா, எங்களையும் தூங்க விட மாட்டேன்றான்னு ஜெயிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னல. கம்முன்னு போய் உங்க வேலையை பாருங்க. அதெல்லாம் மேடம், எந்த செல்ல போட்டிருக்கீங்கன்னு அது சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றேன்ல. போங்க மேடம், போங்கம்மா. மேடம், மேடம், போங்கம்மா. மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் அவளை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம். போச்சு, போச்சு, எல்லாமே போச்சு. அப்பனே கருப்புசாமி, என் பொண்ணுக்கு தாலி செய்ய கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கூட இருந்து துணை பண்ண மாதிரி இந்த முறை என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியறதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணு சாமி. ஏங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். ஆமா, சம்பந்தி வீட்லயே வரலையே, எப்படி? அவங்க நேரா ஆச்சாரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப சரி, நம்ம கிளம்புவோம். சரிங்க அம்மா, வீட்டை பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா, போயிட்டு வா. யோ சாமியாடி, எங்க தம்பி? எங்க மறைச்சு வச்சிருக்கான் புள்ள? மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? இல்ல இதே மாதிரி உன் குடும்பத்துல ஒருத்தரை தூக்கிடுவேன். அடச்சி, மனுஷனாடா நீ? உன் தம்பி என்ன உலக மகா உத்தமனா? தேடி வந்து ஒருத்தனை வெட்ட வர்றான். டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குமா? போலீஸ் தேடுற அக்யூஸ் தானடா உன் தம்பி. எல்லா தப்பும் செஞ்சுட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா என் புள்ள விட்டுருவானா? அதான் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். உன் தம்பியை தேடணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு, இல்லைன்னா ஜெயில போய் பாரு. வேண்டாம், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, சென்னைக்கு கூட்டிட்டு போற வழியில தப்பிச்சு போயிட்டு தான் உங்க புள்ள சொல்லிட்டு இருக்காரு. ஏய், வாய கழுவிடி. உங்க புள்ளையா உங்க புள்ள? உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி அவன். அதெல்லாம் நான் மறந்து எவ்வளவோ நாளாச்சு. இந்த தொட்டு தாலி கட்டுறது, தொடாம காந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி செத்து போன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என் மனசை மாத்த பாக்காதீங்க. விட்டு போன உறவு விட்டு போனதுதான். இனி எந்த காலத்திலயும் அது ஒட்டிக்கிட்டு நிக்கணும் கனவு காணாதீங்க.
பொண்ணாடி நீ இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு பேசாம பாறாங்கல்ல பெத்திருக்கலாம் உங்க அம்மா. எங்க அம்மாலாம் எங்களை ஒழுங்கா தான் பெத்தாங்க. நீங்க தான் உங்க புள்ளைய சரியா வளர்க்கல. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் ஆர்கியூ பண்றதுக்காக வரல. மரியாதையா உண்மையை சொல்லுங்க. என் அண்ணன் எங்க? உங்க அண்ணன் எங்க போனான்னு எங்க கிட்ட வந்து கேட்டா அந்த பொறுக்கி எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன். பல்லுகள் எல்லாம் உடைச்சு